அத்தியாயம் 7. ஒருவேளை அது அவனா இருக்குமோ? ஐயோ! மாமா நினைச்ச மாதிரி ஆர்கேவிங்கிற அந்த ரைட்டர் ஒரு அவன்தான். அவள் இல்ல. ஐ அம் சாரி. அது ஒரு அவர். இப்போ நான் டெலிபோன்ல பேசிட்டு இருக்கேன். அந்த பத்திரிகை ஆபீஸ்ல இருந்து யாரோ ஒரு சப் எடிட்டர் என் கூட பேசிட்டு இருக்கார். நான் என்னை அந்த பத்திரிகை தொடர்ந்து படிக்கிற வாசகர்கள்ல ஒருத்தின்னு சுய அறிமுகம் பண்ணிக்கிறேன். அது போராதுன்னு படுறது. ஆர்கேவியோட தீவிர ரசிகைன்னு சொல்லிக்கிறேன். அந்த கதையை பத்தி வேற பேசுறேன். டெலிபோன்ல பேசுறச்ச எனக்கு ஒரு மூணாம் மனுஷாலோட பேசுறோங்கிற சங்கோஜம் கூட இல்ல. இதோ நான் கையில பிடிச்சுட்டு இருக்கேனே இந்த டெலிபோன் ரிசீவர், இதோட பேசிட்டு இருக்கிற மாதிரிதான் இருக்கு. ரொம்ப பேசுறேன். நான் எப்பவுமே எனக்குள்ள தொண்ணு பேசிட்டே இருக்கேன். அந்த கதை வரிக்கு வரி ஞாபகம் வருது. பத்திரிகையின் வாசகர்கள்ல ஒருத்தின்னு சொல்ல ஆரம்பிச்சு ஆர்கேவியினுடைய ரசிகைன்னு அறிமுகம் பண்ணிட்டு அவர் எழுதின அந்த கதையினுடைய நாயகியே நான் தான்னு சொல்லிடுவேணும்னு பயம் வருது. டக்குன்னு பேச்சை நிறுத்திக்கிறேன். எதுக்காக நான் ஃபோன் பண்ணினேன்னு ஞாபகம் வருது. ஆர்கேவியோட அட்ரஸ் வேணும்னு இங்கிலீஷ்ல கேக்குறேன். இப்போ அந்த பக்கத்துல தயக்கம் வந்துடுது. எங்களுக்கு எழுதுறவாளோட அட்ரஸை மத்தவங்களுக்கு சம்பந்தம் இல்லாம நாங்க தரக்கூடாது. நீங்க வேணும்னா ஒண்ணு செய்யுங்க. நீங்க அவருக்கு ஏதாவது எழுதணும்னா எங்க ஆபீஸ் அட்ரஸுக்கே எழுதலாம். நாங்க அவருக்கு அனுப்பிடுவோம். நான் அவரை நேர்ல பார்த்து சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்குன்னு இழுக்கிறேன். எனக்கே என்னை இப்போ முதுகுல தட்டி கொடுத்துக்கணும் போல இருக்கு. எவ்வளவு தைரியமா பேசுறேன். அங்கிருந்து பேசுறவரும் இழுக்கிறார். அது சரி மேடம். நீங்க அவரை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. அவர் சம்மதிக்கிறாரான்னு தெரியாம நாங்க எப்படி அட்ரஸ் கொடுக்கறது? நீங்க ஒண்ணு செய்யுங்க. உங்க ஃபோன் நம்பரை கொடுங்க. அவருக்கும் ஃபோன் இருக்கு. கேட்டுட்டு 10 நிமிஷத்துல உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஃபோன் நம்பரை சொல்றேன். அவர் என்னோட பேரையும் கேட்கிறார். தயங்குறேன். பேரை சொல்ல முடியல. இல்ல, இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. எக்ஸ்டென்ஷன் 63ன்னு கேளுங்க. ஃபோன் என் டேபிள் மேலதான் இருக்கு. தேங்க்யூன்னு சொல்லி என்னோட ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டு எப்போ டெலிஃபோன் பண்ணி மறுபடியும் அடிக்க போறதுன்னு காத்துட்டு இருக்கேன். இந்த நேரத்துல டெலிபோன் மணி அடிச்சு நான் ரிசீவரை எடுத்த உடனே அந்த சப் எடிட்டர் சொல்ல போறாரே ஆர்கேவியோட அட்ரஸ், அதை கேட்டு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் எனக்கு வேற வேலையே இல்லைங்கிற மாதிரி நான் வெறுமனே உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் சரியான பைத்தியம். எதுக்காக காத்துட்டு இருக்கணும்னா இப்படி கையை கட்டின்னு உட்கார்ந்து இருக்கணுமா? எதிரே இருக்கிற ஃபைலை எடுத்து புரட்டப்படாதா? வேலை செய்யற மாதிரி பாவனை பண்ணப்படாதா? இப்படி நினைக்கிறேனே ஒழிய செய்யல. இப்பவும் நான் சும்மாதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். இந்த கார்னர்ல இருந்து பார்த்தா என் செக்ஷன் பூராவையும், ஏன் அடுத்த செக்ஷனையும் கூட பார்க்க முடியாது. பெரிய மைதானம் மாதிரி ஒரு ஹால். ஹால் நிறைய டேபிளும் நாற்காலியும் ஃபைலும் டைப்ரைட்டரும் நிறைஞ்சு கிடக்கிறது. டேபிளுக்கு மத்தியில ஒத்தையடி பாதை மாதிரி வழி இருக்கு. அதுல அவசர அவசரமா ஃபைல்களை தூக்கி கொண்டு சில பேர் ஓடி வரா. ரங்கசாமி மட்டும் இப்பவும் மெதுவாகத்தான் வரான். அந்த ஒத்தையடி வழியில எதிரெதிரே 2 பேர் வந்துடுறா, சிரிச்சுக்கிறா. அதோ அங்க 2 பேர் விஷ் பண்ணிக்கிறா. அதோ அந்த டேபிளை சுத்தி 5-6 பேர். அதுல 4 பேர் விசிட்டர்ஸ். இதுக்கு முன்ன பார்க்காத முகங்கள். அவளுக்குள்ளேயே இன்ட்ராக்ஷன் நடக்கிறது. உட்கார இடமில்லை. அடுத்த டேபிளுக்கு பக்கத்துல இருக்கிற சேர்களை எல்லாம் இழுத்து அங்கே போட்டுக்கிறான். அதுல ஒருத்தன் அந்த கருப்பு பேண்ட் ஒயிட் ஷர்ட் ஆள் கூலிங் கிளாஸையும் கழட்டிட்டு இந்த ஹாலை அப்படியே கண்ணாலேயே மேயறான். தான் பாக்குறது மத்தவளுக்கு தெரியணும்னு காட்டிக்கிற மாதிரி பாக்குறான். அவன் பார்வை என்கிட்ட வரைச்ச என் பார்வை வேற எங்கேயோ போயிடுறது. இந்த ஹாலிலே இந்த ஆபீஸின் இயக்கத்தை, இதன் மும்மரத்தை பாக்குறச்ச ரொம்ப மெக்கானிக்கலா ஒரு கடிகாரத்தை திறந்து பார்த்த மாதிரி இருக்கு. அந்த 4 பேர் விசிட்டர்ஸ்லே எவனாவது ஒருத்தன் அவனா இருப்பானோ? அந்த கருப்பு பேண்ட் ஒயிட் ஷர்ட் ஆள்தான் அவனோ? இவனுக்கும் அவனுக்கும் என்ன ஒற்றுமை இருக்கு? 12 வருஷத்துல ஒரு ஆளோட உருவம் எவ்வளவோ மாறலாமே. நான் மட்டும் அப்ப இருந்த மாதிரியா இப்ப இருக்கேன்? எனக்கு பின்னால இருக்கிற கண்ணாடி ஸ்கிரீன் வழியா கார் பார்க்கிங் இடத்துல நிக்கிற கார்கள்ல அந்த காரை தேடுறேன். நிறைய கார்கள் நிக்கிறது. ஆனா அந்த கார் இல்ல. நான் ஏன் இப்படி நினைக்கிறேன்? எவனை பார்த்தாலும், எந்த சம்பவத்தை பார்த்தாலும், எந்த கும்பலை பார்த்தாலும், எந்த ஆக்சிடென்ட்டை பார்த்தாலும் நான் ஏன் இப்படி நினைக்கிறேன்? நேத்திக்கு ராத்திரி மாடியில போய் மானத்தை பார்த்துண்டு மல்லாக்க படுத்து கிடக்கிறச்ச பச்சையும் சிவப்புமா வால்ல விளக்கை மினுக்கிண்டு ஒரு பிளேன் போறது. பம்பாய் பிளேனா டெல்லி பிளேனா? நான் உடனே பிளேனை பத்தி, பிளேன்லயே போறவாளோட ஏஜென்சியை பத்தி, பிசினஸ் பீப்புளை பத்தி எல்லாம் நினைக்கிறேன். கடைசியில ஒருவேளை இந்த பிளேனில் அவனும் போவானோன்னு நினைச்சு அதுல அவன் போயின்னு இருக்கான்னு முடிவு பண்ணிக்கிறேன். எதை நினைச்சாலும் அந்த நினைப்புகள் கோடு கோடுகளா பிரிஞ்சு எங்கெங்கேயோ சுத்தி கடைசியா அவன்லயே தான் வந்து முடிஞ்சுக்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம்? இதை வெளியே சொன்னா நான் அவனை லவ் பண்றேன்னு முடிவு பண்ணிடுவா. அவனை நான் லவ் பண்ண முடியாது. அப்படி ஒரு ஐடியாவே என்னால தாங்க முடியல. பின்ன ஏன் அவனை என் மனசால அலைன்னு அலைஞ்சு அலைஞ்சு தேடி பாக்குறேன்? காரணமாத்தான், ஒரு விவகாரமாத்தான் தேடுறேன். வழிதான் புலப்படல. ஆனா அவன் திடீர்னு ஏதோ ஒரு நேரத்துல என் எதிரே வந்து நிக்க போறான்னு மட்டும் நிச்சயமா எனக்கு தோன்றது. அந்த நேரம் இந்த நிமிஷமாகவும் இருக்கலாம். அடுத்த வினாடியாகவும் இருக்கலாம். அவன் இந்த கூட்டத்துல எங்கேயாவது கூட இப்போ இந்த நேரத்துல இருக்கலாம்னு தோன்றது.
எவனை கூப்பிட்டு விசாரிச்சாலும் அவன் அவனாகவோ இல்லைன்னா அவனுக்கு தெரிஞ்சவனாகவோ இருப்பான்னு தோன்றது. ஆனா நான் அவனை தேடுறேன். அவனை நினைச்சுட்டு இருக்கேங்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இதோ டெலிபோன் அடிக்கிறது. 1 செகண்ட். எஸ். ஆமா, நான் தான் கேட்டேன். இருங்கோ, நோட் பண்ணிக்கிறேன். எஸ், சொல்லுங்க. மிஸ்டர் ஆர்.கே. விஸ்வநாத சர்மா. அவர் ஃபுல் நேமா? டோர் நம்பர் 16, மந்தவெளி. தேங்க்யூ வெரி மச். டெலிபோன் நம்பர்? ஓ, வீட்ல கிடையாதா? அவர் ஆபீஸ் நம்பரா? சொல்லுங்க. 88. ஓகே. தேங்க்ஸ். தேங்க்ஸ் அலாட். இதோ ஆர்கேவிங்கிற பெயர்ல எழுதுற ஆர்.கே. விஸ்வநாத சர்மாவோட அட்ரஸை பெரிய பெரிய எழுத்துல ரெட் பென்சிலால என் ரைட்டிங் பேட்ல உள்ள பிளாட்டிங் பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன். கணக்காரியமா ஃபோன் பண்ணி அட்ரஸ் வாங்கியாச்சு. வாட் நெக்ஸ்ட்? என்னோட காரியமே அப்படித்தானே, நினைக்கிறதுதான். அதை செய்யணும், இதை புரட்டணும்னு லெட்டர்ஸ் டு தி எடிட்டருக்கு எழுதணும்னு நினைச்சிருக்கேன் ஒவ்வொரு சமயமும். அதே கதை தானே இதுவும். நான் ஒரு கதை எழுதினா என்ன? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராப்ளம்ஸ். சி, கதை எழுதணும்னா முதல்ல ஐ ஷுட் ஸ்டார்ட் திங்கிங் இன் தமிழ். ஐம் சாரி, இதையாவது தமிழ்ல நினைக்கப்படாதோ? கதை எழுதணும்னா முதல்ல தமிழ்ல சிந்திக்க ஆரம்பிக்கணும். என்னோட அனுபவங்கள், பிரச்சனைகள், சிந்தனைகள் இதெல்லாம் ஒரு கதையாகவே எழுதலாம். ஆனாலும் ஆர்கேவி மாதிரி எழுத வருமா? ஏன் வராது? அதே மாதிரி வர வேண்டாம், வேற மாதிரியாவது எழுத வருமே. சரி, இப்ப என்ன செய்யலாம்? ஆர்கேவியை போய் பார்க்கலாமா? இந்த அட்ரஸ்ல இருக்க தெரு பெயரை பாக்குறச்ச ஏதோ சொந்த பொண்ணுதான் இருக்கும் போல இருக்கு. பின்ன எழுத்தாளர்னா பெரிய பங்களாவாசியாகவா இருப்பாரு? அவர் எங்கேயோ உத்தியோகமும் பாக்குறவர் போல இருக்கு. நிறைய பெண்களை பித்த மனுஷனா இருக்கணும். விஸ்வநாத சர்மான்னு முழு பேரையும் கேக்குற போது வயசு கூட அதிகமா இருக்கும் போல தோன்றது. நிச்சயமா விஸ்வநாத சர்மான்னு பேருள்ள ஒருத்தர் அந்த கார்லயே திடீர மைனரா இருந்திருக்க முடியாது. அவர் அவன் இல்ல. அதனால தைரியமா போய் சந்திக்கலாம். ஆனாலும் விஸ்வநாத சர்மாங்கிறது ஒரு ஆண். ஜாக்கிரதையாவே இருக்கணும். தத்து பித்துன்னு உங்க கதையில வர்றவன் நான் தான்னு உளறி வைக்கப்படாது. பின்ன எதுக்கு வந்தேன்னு சொல்லிக்கிறது? சும்மா ஒரு ரசிகைங்கிற முறையில வந்ததா இருக்கப்படாதோ? சரி, போகிறச்ச பாத்துக்கலாம். அவரை பார்க்க போகிற போது ஏதாவது வாங்கிட்டு போகணும். என்ன வாங்கிட்டு போகலாம்? நான் யாருக்கும் இதுவரை பிரசன்டேஷன் எதுவும் வாங்கி தந்ததில்ல. எனக்கும் யாரும் கொடுத்ததில்ல. என்ன வாங்கிட்டு போகலாம்? டக்குன்னு ஒரு ஐடியா வருதே. அவரோட புஸ்தகம் ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு போகலாம். அவரோட புஸ்தகத்தை வாங்கி அவருக்கே கொடுக்கறதா? ரொம்ப நன்னா இருக்கு. என்ன அவசரம்? ஒண்ணு முழுக்கவும் நினைக்கிறதுக்குள்ள. அவரோட புஸ்தகம் வாங்கிட்டு போய் அவர்கிட்டயே கொடுத்து கையெழுத்து வாங்கி அவரோட அன்பளிப்பா நானே வச்சுக்கிறது எப்படி? வெரி குட் ஐடியா. இந்த ஐடியாவை அவர் ரொம்ப சிலாகிப்பார். யார் கண்டது? எனக்கு முன்ன எத்தனை பேர் இந்த மாதிரி அவர்கிட்ட வந்து அவர் புஸ்தகத்துல கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்காளோ. அதனால என்ன, நானும் அப்படியே செய்றேனே. இன்னைக்கு புதன்கிழமை. சனிக்கிழமை மத்தியானம் போனா என்ன? சரி, அவர் வீட்லயே இருப்பாரோ? ஃபோன் பண்ணி என்கேஜ்மெண்ட் வச்சுட்டு போகணுமோ? ஃபோன் நம்பர் என்ன? 88. நான் ஆர்கேவியை பார்க்க போயிட்டு இருக்கேன். 6 மாசத்துக்கு முன்ன பாரிஸ் கார்னர்ல எங்க பிரெஞ்சு ஆபீஸ்ல இருந்து போனாக்க பீச் ரோடு வழியா பஸ்ல போகலாம். இப்போ மவுண்ட் ரோடு ஆபீஸ்க்கு வந்தப்புறம் சீ, இந்த ரூட் ரொம்ப போர் அடிக்கிறதே. மந்தவெளி பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் நிக்கிறது. அவர் இருக்கிற தெருவுக்கு எந்த பக்கம் போறதுன்னு புரியல. யாரையும் கேட்கவும் பயமா இருக்கு. அதுக்காக ஒவ்வொரு தெருவா சுத்திட்டு இருக்கிறதா என்ன? ஒரு சைக்கிள் ரிக்ஷாக்காரன் வரான். இவன் கிட்ட கேட்கலாமே. என்ன முதலி தெரு? கையில இருந்த சீட்டை ஒரு தடவை பிரிச்சு பாத்துக்கிறேன். அவன் கிட்ட கேக்குறேன். அந்த தெருவுக்கு நீ இதுக்கு முன்னாடி ஸ்டாப்பிங் மார்க்கெண்டாண்ட இறங்கின்னு இருக்கணுமே. இப்ப திரும்ப போறதுனா கூட இப்படியே போக முடியாதே. இது ஒன் வே. சத்தான். ஆறான குடுமா, ஊட்டாண்டே விட்டுடுறேன். எனக்கும் அது சரின்னு படுறது. சைக்கிள் ரிக்ஷாவிலேயே ஏறிக்கிறேன். எங்கேயோ 2, 3 தெருவை சுத்தி கடைசியா இதுதான் அந்த தெருவோ? ரொம்ப குறுகலா இருக்கு. எதிரே ஒரு வண்டி வருது. 2 பேருமே மணி அடிக்கிறான்கள். ஒருத்தனும் ஒதுங்கி நிக்க மாட்டேங்கிறான். எதிர வண்டியை நிறுத்திட்டு 2 பேரும் சண்டை போடுறாங்க. என் வண்டிக்காரன் வாதமெல்லாம் தான் சவாரியை திண்டு வர்றவனாம். அதனால சும்மா வெறும் வண்டியா வர்ற அவன் தான் ஒதுங்கி நின்னு இந்த வண்டிக்கு வழி விடணுமாம். ஒருவேளை சைக்கிள் ரிக்ஷாக்கார தர்மப்படி இது ஒரு நியாயமோ என்னமோ. ஆனாலும் பாஷை ரொம்ப நாத்தமடிக்கிறது. எனக்கு பயமா இருக்கு. 2 பேரும் அடிச்சுட்டு நிப்பானுங்களோன்னு முழிக்கிறேன். அகஸ்மாத்தா திரும்புறேன். பக்கத்து வீட்டு கதவுல 13ஆம் நம்பர் தெரிகிறது. இறங்கி நடந்து போயிடலாமே. இன்னும் 3 வீடு தானே. இந்தாப்பா, இங்கேதான் இறங்கணும்னு 40 பைசாவை எடுத்து ரொம்ப சுவாரஸ்யமா சண்டை போட்டுட்டு இருக்கிற அவன் கையில கொடுத்துட்டு நடக்கிறேன். 14, 15 அப்புறம் ஏபி வேற. இதோ 16. இந்த வீடா? முன்பக்கம் ஓடு இறக்கி கம்பி அழி வச்சு தஞ்சாவூர்ல எல்லாம் இருக்குமே, அது மாதிரி வீடு. உள்ளே நீளமா போயிட்டு இருக்கு. முன்ன நாங்க திருவல்லிக்கேணியில இருந்தோமே, அந்த மாதிரி டைப். ஒண்டு குடித்தனங்கள் நிறைய இருக்கும் போல தோன்றது. வெளியில கடப்பைகள் பாவின திண்ணையில 2, 3 மாமிகள் உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த கோடியில வீட்டுக்கு தூரமானவா ரூம்ல ஒரு மாமி உட்கார்ந்துட்டு இருக்கா.
வெளியே தலையை நீட்டி என்ன பாக்குறா. இவளை மாமன்னு சொல்லப்படாது, சின்ன பொண்ணு. என்னை விட 1 2 வயசு குறிச்சலாதான் இருப்பாள். 4 5 மாமிகள் ஒரே சமயத்தில் உட்கார்ந்துட்டதை பார்த்தா இந்த வீட்டுக்குள்ள நிறைய குடுத்தனம் இருக்கணும் போல இருக்கு. வார பத்திரிகைகள், பைண்ட் பண்ணின தொடர்கதை தொகுப்புகள் நிறைஞ்சு கிடக்காங்க. ரொம்ப சுவாரஸ்யமா எல்லாரும் அவ நாள் கணக்கை பத்தி பேசிட்டு இருக்கா. பயந்துட்டே இருந்தேன். 3 நாள் ஆயிடுத்து மேலேன்னு ஒரு மாமி ரொம்ப ஆசுவாசத்தோட சொல்லிக்கிறார். நல்ல வேளை காப்பியை போட்டு வச்சுட்டேன். ராத்திரி சப்பாத்தி தான். அவர் வந்த உடனே சிடுசிடும்பார். இதுக்கு நான் என்ன பண்றது மாமின்னு ஒருத்தி அலமாட்டா குறையா ஏதோ தப்பு பண்ணிட்டவர் மாதிரி கைய பிசையறா. கடன்காரா, வந்து தொலை, சட்டையை கழட்டி கொடுத்துட்டு போடா. உங்க அப்பா வரட்டும், கொல்ல சொல்றேன்னு மேல பட்டுட்டு உள்ளே ஓடுற ஒரு பையனை பார்த்து பல்லை கடிச்சுட்டு ஒரு மாமி அலறி கத்துறா. அவகிட்ட நான் கேக்குறேன், இங்க மிஸ்டர் விஸ்வநாத சர்மா இங்கதானே இருக்கார்? எல்லா மாமிகளும் என்னை பாக்குறா. எனக்கு ஏனோ கையெல்லாம் நடங்கிறது, வாயெல்லாம் உலர்ந்து போறது. என்ன காரியமா முன்பின் தெரியாத ஒரு ஆண் பிள்ளையை தேடிண்டு ஒரு வயசு பொண்ணு வந்து நிக்கிறான்னு ஏதாவது வம்பா கேட்டுடுவாளோன்னு மனசு நடங்குறது. அந்த அறையில ஒதுக்கமா உட்கார்ந்துட்டு இருந்த பொண்ணுதான் சிரிச்சுட்டே சொல்றாள். அவள் சிரிக்கிறச்சு ரொம்ப அழகா குழந்தை மாதிரி இருக்காள். ஆமாம், இங்கதான் இருக்கார். எங்க ஆத்துக்காரர் தான். நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்னு அவள் கனிவோட தான் கேக்குறாள். ஆனா மத்தவள் எல்லாம் தான் உருன்னு பாக்குறார். ஏதோ அவளை நம்ப வைக்கிறதுக்கு அத்தாட்சி காட்டுற மாதிரி நான் புஸ்தகத்தை காட்டுறேன். ஒண்ணுமில்ல, நான் அவர் கதையெல்லாம் படிக்கிற ஒரு ரசிகை. அவரை பார்த்து இந்த புஸ்தகத்துல ஒரு கையெழுத்து வாங்கிக்கணும்னு சொல்லி ஹேண்ட்பேக்ல இருந்து புஸ்தகத்தை எடுக்கிறேன். அவளுக்கு மனசுக்குள்ள ரொம்ப பெருமை போல இருக்கு. இருக்காதா பின்ன? ஆர்கேவி மாதிரி ஒரு ரைட்டருக்கு மனைவியா இருக்கிறதுல பெருமை இருக்காதோ? அவரை தேடி என்ன மாதிரி எத்தனையோ பேர் வருவா. கடைசியில இந்த பெருமைதான் மிஞ்சும். இல்லனா இவ குடியிருக்கிற வீட்டையும் நிலைமையும் பாக்குறச்ச இந்த எழுத்தாளரோட பொருளாதார நிலை புரியறதே. இதுக்கா பெருமைப்பட்டுக்க முடியும்? அடி கௌசி, இங்க தானே நின்னுட்டு இருந்தால். மாமி சித்த உள்ள பாருங்கோ. எங்க கௌசி இருந்தா இவாளை உள்ள அழைச்சிட்டு போக சொல்லுங்கன்னு சொல்றாள். உள்ள முற்றத்துல சுவரோரமா துளசி மாடத்தை ஒட்டி குழா அடியில தண்ணீர் பிடிச்சிட்டு நிக்கிற ஒரு பாட்டி முக்காட்டை இழுத்து விட்டுண்டு இங்க யாரோ வந்திருக்கிற சந்தடியை கேட்டு திரும்பி என்னை பாக்குறார். அவர் பக்கத்துல மேலே சட்டை கூட இல்லாமல் ஒரு சீட்டி பாவாடை நாட வயித்துல அழுந்தி இறக்கிற மாதிரி இறுக்கமா கட்டிண்டு மார் மேல ஒரு சேட்டையும் தாங்கிண்டு நாக்கை துருத்திண்டு என்னத்தையும் மும்முரமா எழுதுண்டு சுமார் 6 வயசு இருக்கும் ஒரு பொண்ணு நிக்கிறதே, அவள்தான் கௌசியோ? போடி, உங்க அம்மா என்னத்துக்கோ கூப்பிடுறாளேன்னு பாட்டி அந்த குழந்தையை விரட்டுறா. மாட்டேன் போன்னு அது என்னத்துக்கும் முரண்டு பண்ணிட்டு அங்கேயே நிக்கிறது. இங்கே கதை பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிற மாமிகள்ல ஒருத்தி அந்த பாட்டி கிட்ட சொல்றாள். என்ன பாக்குறேள்? உங்க ஆத்துக்கு தான் உங்க பிள்ளையை தேடிட்டு வந்திருக்கா, அழைச்சிட்டு போங்கோ. அந்த பாட்டி தண்ணீர் குடத்தையும் தூக்கிட்டே வந்து என் எதிரே நிக்கிறார். யாருமா? எங்க விச்சுவ பாக்கணுமா? அவ காலேஜ்ல இருக்கியான்னு கேக்குறாளே. எனக்கு எந்த காலேஜ்னு புரியல. ஆர்கேவிங்கிற விஸ்வநாத சர்மாவுக்கு ஆசிரியர் விச்சுன்னு பேரு, அது மட்டும் புரியுறது. நான் அவர் கதையெல்லாம் படிக்கிறவ. அதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் சொல்ல வரல. அவரும் என்கிட்ட இருந்து பதில் ஒண்ணும் எதிர்பார்க்கல. அந்த கௌசி ஆர்கேவோட குழந்தை 2 கண்ணையும் பெருசா தொலைந்துட்டு என்ன பாக்குறது. தண்ணி குடத்தோட அந்த பாட்டி முன்னே நடக்கிறார். நான் அவள் பின்னால நடந்து போறேன். அப்பா, உன்னை தேடிண்டு யாரோ ஒரு மாமி வந்திருக்கானே. கட்டியம் கூறிண்டு ஓடுறது அந்த கௌசி. அவ போர்ஷன் பின்கட்டல போல இருக்கு. 2 3 குடித்தனங்களை தாண்டி போகணும். நிறைய குழந்தைகள் ஒரு எலிமெண்டரி ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்சிட்ட மாதிரி இருக்கு. கூடத்துல தோரணம் தோரணமா துணிகள் தொங்குறது. அந்த பாட்டி ஆர்கேவியோட அம்மா பேசிண்டே போறார். அவர் பேசுறதை பார்த்தா யாருக்கிட்டையும் பேசுற மாதிரி இல்ல, தனக்குள்ளேயே பேசிக்கிற மாதிரி. எப்பவும் இதே போல பேசிட்டு இருக்கவர் மாதிரி தோன்றது. சனிகள் வலி எல்லாம் துணியை போட்டு வச்சிடுறதுகள். பிராமணா வீடுன்னு சத்தியம் பண்ணினா கூட யாரும் நம்ப மாட்டா. மின்கட்டு பைப்ல தண்ணி வரல, 2 கட்டு தாண்டி வந்து தண்ணி எடுத்துட்டு போகணும். இதுக்கு ஒரு கச்சேரி வைப்பா முன்கட்டுக்காரா. அவ புடிச்சுட்டுதான் மத்தவ பிடிக்கணுமா. வேற வீடு ஒண்ணு பார்த்து தொலையடான்னு நானும் 2 வருஷமா அடிச்சுக்கிறேன். நான் சொன்னா போருமா? வீடு கிடைக்கிறது என்ன எவ்வளவு சுலபத்துல இருக்கு. உன்ன மாதிரி தெரிஞ்சவா கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன். உங்காம எங்க இருக்கு? இப்பதான் இவர் என்கிட்ட பேசுறான்னு புரிஞ்சுக்கிறேன். எங்க வீடு எக்மோர், பஞ்சவடியில. நான் பஞ்சவடியை கண்டேனா கிஷ்கிந்தியை கண்டேனா? திருச்சியில இருந்து டிரான்ஸ்பர் ஆகி என் கூட பிறந்த தங்கையோட பையனும் அவன் குடும்பமும் இங்கே வந்து 3 மாசம் ஆகிறது. எங்கேயோ அசோக் நகரமாமே, அங்க இருக்காளாம். போகணும் போகணும்னு புலம்பிட்டு இருக்கேன். முடியறதோ? தனியா போக நேக்கு வழி தெரிஞ்சா நேரம் கிடைக்கிறச்சு போயிட்டு வந்துடலாம்னு நேக்கு ஒரு துணை வேண்டி இருக்கேன். எனக்கு நேரம் கிடைக்கிறச்சு அவன் இருக்க மாட்டான், அவன் இருக்கிறச்சு நேக்கு முடியறது இல்ல. அட விச்சு, உன்னை தேடிண்டு யாரோ வந்திருக்கா பாரு. உன் ரசிகையாம், கதை படிக்கிறவளாம், பாவம் குழந்தை, எழும்பூர் பஞ்சவடியாமே. இங்க இருந்து எவ்வளவு ஆர்வத்தோட வந்திருக்கு. உட்கார் குழந்தைன்னு சொல்லிட்டு உள்ள போய் குடத்தை இறக்கி வைக்கிறார்.
பின்கட்டு முற்றத்துல மங்களூர் ஓடு போட்ட சின்ன வீடுகள் வரிசையா இருக்கு. அந்த 3-4 போர்ஷன்கள்ல ஒண்ணு இந்த மகா பிரபல எழுத்தாளர் ஆர்கேவியோட அரண்மனைன்னு பாக்குற போது நம்ப முடியல. வீட்டுள்ள 2 ரூம்கள் தான் இருக்கும் போல தெரிகிறது. ஒண்ணு போன உடனே இருக்கிறது, இன்னொன்னு அதே மாதிரி இடது பக்கம் இருக்கிற சமையல் உள். முன்பக்கத்துல நான் நிக்கிறேனே, எனக்கு வலது பக்கத்துல 3 அடி அகலத்துல ஒரு வராண்டா, கோணிப்படத்தை கட்டி மறைச்சு இன்னொரு பக்கம் மூங்கில் தட்டி அடைச்சு இருக்கிறது. இதான் ஆர்கேவியோட ஸ்டடி ரூம் போல இருக்கு. மத்தியான தூக்கம் போடுறாரோ, நான் அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? ஈசி செல்ல இருந்து அவர் எழுந்திருக்கிற சப்தம் கேட்டது. இதோ இப்ப அவர் வெளியே வரப்போறார். எனக்கு தெரியும் அவர்தான் என் கதையை படைச்ச கதாசிரியர்னு. ஆனா அவருக்கு தெரியுமோ நான் தான் அவர் படைச்ச கதாநாயகிங்கிற விஷயம்? அதை தெரியப்படுத்த கூடாது. கதை வேற, வாழ்க்கை வேற. கதையில அப்படி ஒரு பாத்திரத்துக்கு கிடைக்கிற அனுதாபத்தை வாழ்க்கையில அந்த கதையை எழுதினவனால கூட காட்ட முடியுமாங்கிறது சந்தேகம்தான். நான் அப்படி ஒரு திறந்த புஸ்தகமா ஆயிடக்கூடாது. நான் இந்த அளவுக்கு இப்போ வளர்ந்திருக்கேனே, இத நினைச்சு சந்தோஷப்படுறேன். என் மனசே எனக்கு சொல்றது, யாரையும் சுலபமா நம்பிடாத. உன்னை முடிஞ்ச வரைக்கும் மறைச்சு வச்சுக்கோ. இல்லனா உன் அம்மா, அண்ணா, மாமா எல்லாரையும் போல் உலகமே உன்னை இழப்பமா நினைக்கும். இதோ கோணி படதாவை நீக்கிண்டு அவர் தொடரும்.